என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ் செய்ய போகிறேங்க. அதை ஃப்ரூட்ஸ் ஜூஸுன்னு சொல்ல முடியாது, ஃப்ரூட் சர்பத்து. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் நான் போயிருந்தேன். அப்போ வந்து நான் போன உடனே ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, கலந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அது எப்படி செய்யறதுன்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அடுத்த நாளே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஃப்ரூட் சர்பத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேங்க. நான் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பழம் வேணுனாலும் போட்டுக்கலாம். அதாவது மெயினாக மாதுளை போட்டுக்கலாம், ப்ளம்ஸ் போட்டுக்கலாம். ப்ளம்ஸு கிடைக்கல அப்படின்னா கூட செரி இருந்தாலும் செரி ஃப்ரூட் போட்டுக்கலாம், அல்லது கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். பச்சை கலர் தேவையில்லை, கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 ஆப்பிள் எடுத்துருக்குறேங்க, 3 மாதுளை எடுத்துருக்கிறேன். அதாவது 1/2 கிலோ மாதுளை, 1/2 கிலோ ஆப்பிள். ப்ளம்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ ப்ளம்ஸ், 8 ப்ளம்ஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் நாவல் பழம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குதுங்க, நாட்டு நாவல். அதை எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது நாட்டு நாவல். அது வந்து ஒரு 20 நாவல் பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஒரு 2 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு எடுத்துருக்கிறேன். 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேங்க. இது நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லை அஸ்கான்னு சொல்லுவாங்க, வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இது நம்ம விருப்பம் தான். நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கொடுத்தது வந்து ஒயிட் சர்க்கரை தான் போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து நன்னாரி சர்பத்து தான் குடிச்சு பழகி இருக்கிறோம் நான்லாம். எனக்கு வேறு எந்த சர்பத்தும் தெரியாது. இது சூப்பராக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்து நான் இதை இன்றைக்கி செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேங்க. இப்போ இந்த மாதுளையை வந்து உளிச்சிக்கிட்டு வந்துடலாங்க. ஆப்பிள் வந்து எல்லாருமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆப்பிள் மட்டும் கட் பண்ணணும், மாதுளை வந்து உளிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம், இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் அந்த நாட்டு சர்க்கரையும் தூர எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஒன்றா போட்டுக்கலாங்க. செரி ஒரு 8 செரி போடுறேன். ஆப்பிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. நிறைய நாவல் வந்து ஒரு 20 பழம் இருக்கும். நீங்கள் நாவல் கிடைக்கல, நாவலும் போடலாம், அல்லது கருப்பு திராட்சை இருந்தாலும் அதுவும் போட்டுக்கோங்க. அடுத்து மாதுளை உளிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய் 3, கிராம்பு வந்து ஒரு 5 வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இப்போது நான் எல்லா பழமும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு 1.25 கிலோ வருது. அதாவது 1.25 கிலோ வருது. இப்போ 1 கிலோவுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி. அப்போ தான் வந்து நமக்கு சர்பத் வந்து திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 1.25 பழத்துக்கு, 1.25 கிலோ பழத்துக்கு நான் இப்போ 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். போதும், தேவைன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், போதும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக வரும். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு தட்டு வச்சு மூடி நல்லா கொதிக்கிட்டுங்க. அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணனா சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறலாங்க. அப்படி ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம். அதுக்கப்புறம் சிம் பண்ணி, அடுப்பு வந்து சிம் பண்ணி இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வடிச்சிடலாம். பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள், ப்ளம்ஸு எல்லாம் அப்படி சூப்பராக மாதுளை, அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு. இப்போ அதை வடிச்சிடலாம்.
இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. நல்லா நசுக்கி விட்டு இதில் இருக்கிற ஜூஸையும் வடிச்சு விட்டுடலாம். வடிச்சு விட்டு இதை தூக்கி போட்டுறாதீங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் செடியில ஏதோ ஒரு செடி, பூச்செடியை ஏதோ ஒரு செடிக்கு போடுங்க, உரமாயிரும், சூப்பர் உரம். இப்போ வடிச்சதை வந்து திரும்ப இந்த குண்டாலே ஊத்திக்கலாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க, சூப்பரா. இப்போ நான் 3 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த 3 எலுமிச்சம்பழத்தை இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப எங்கள் வீட்டில் வந்து நாட்டு ரோஸ் ஒன்று இருந்துச்சுங்க. நம்ம வந்து இதுக்கு ரோஸ் எதிலும் போடணும். நான் முதல்ல சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன். இப்போ பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும், உங்களுக்கு இதை விட லைட்டு பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரே ஒரு ரோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் ஒரு ரோஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ரோஸ் போதும், இல்லை இன்னொரு ரோஸும் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். அது ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நான் இதை மட்டும் பிச்சு போட்டுக்கிறேன். இந்த லெமனையும் சேர்த்து போட்டுடலாம். அப்புறம் சர்க்கரை ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வச்சுருந்தீங்களா, இதையும் போட்டுடுறேன். நீங்கள் ஒயிட் சர்க்கரையும் போடலாம், இதுவும் போடலாம். எனக்கு ஒயிட் சர்க்கரை பிடிக்காதுன்ட்டு நாங்கள் இது போடுறோம். நீங்கள் ஒயிட் சர்க்கரை பிடிச்சா ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கிறேங்க. சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு இப்போ இந்த எசன்ஸை அப்படியே இந்த சர்க்கரை, இந்த எலுமிச்சம்பழம், அந்த நம்ம ரோஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலேயே வச்சிடலாங்க. நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரையோட எசன்ஸ் வந்து இறங்கிட்டுங்க. ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலேயே இருக்கட்டும், கொதிக்கட்டும். அப்புறமாடி 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை அடுப்பு வந்து நிறுத்திட்டு நம்ம நல்லா ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். ஆறுறதுக்கு நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிக்கிச்சுங்க. ஆனால் ஆறுறதுக்கு 1 மணி நேரத்தில் ஆறல, 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஆறுறதுக்கு. இப்போ வந்து வடிச்சிடலாம். ஏன் அதை மறுபடியும் நம்ம வந்து சூடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அந்த லெமனு, அப்புறம் ரோஸ் எதில் போட்டோம், இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப ஒரு தடவை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். இது வந்து அப்படியே செடிக்கடியில் போட்டுடலாங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அது வந்து இப்போ ஒரு 1.5 லிட்டர் ஆகுங்க. 1/2 லிட்டர் தண்ணி குறைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பாட்டிலில் வந்து ஏர்டைட்டான பாட்டில்லையோ அல்லது இந்த மாதிரியான பாட்டில்லையோ ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணுங்க. இதை வந்து 1 டம்ளர் ஜூஸுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஸ் கியூப் கூட உள்ளே போட்டு குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து அது நம்ம அதிகமாக போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னாவே, கலந்து குடிச்சு பார்த்தா, இல்லை சர்க்கரை பத்தலை அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டு நீங்கள் குடிங்க. இது வந்து நமக்கு சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர்னு நம்ம யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இதை எடுத்து கொடுத்து பண்ணிட முடியும். இது வந்து 1 மாதத்துக்கு கூட கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. இப்போ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து இது 1 வாரத்திலேயே காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் ஜூஸு சர்பத் ஊற்றிக்கலாங்க. 1/2 டம்ளர் சர்பத்து. நார்மல் வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம்.
அப்புறம் ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க. நான் நார்மல் வாட்டர் தான் போட்டிருக்கிறேன், ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் ஊற்றல. ஐஸ் கியூப் 2 போட்டிருக்கேன். இது இவ்வளோதாங்க. நம்ம ஒரு டைம் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ நமக்கு இனிப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி, இனிப்பு கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா சர்பத்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இல்லை இனிப்பு குறைவாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். இந்த 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 ஜூஸ் சர்பத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒயிட் சர்க்கரை அஸ்கா போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கூட அந்த கலர் வந்து இன்னும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டனால கலர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதை வந்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்க இதை வந்து செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.